ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 22 செப்டம்பர்லிருந்து 28 செப்டம்பர் வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 6, 7, 8 என்கின்ற ஒரு நல்ல இடங்கள்ல தான் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. 8ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும், வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3:24 சனி, ஞாயிற்றுக்கிழமை முழுமைக்குமே அவர் சந்திராஷ்டம அமைப்புகளில் வர்றாரு. ஆனாலும் உண்மையில சந்திரன் வளர்பிறை அமைப்புகளில் வர்றதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதிலும் குறிப்பாக ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கனால எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்புகள், அமாவாசை அமைப்புகள் இருந்தால் கூட சந்திரன் 6ல் இருக்கும்போது எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு வகையில நல்ல விதமான வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். அதோட அந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற ராசிநாதனோடு அவர் வளர்பிறை அமைப்பில் சேர்றார். அப்ப வியாழக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களும் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை, காதலன் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் யார் எதிர்கால வாழ்க்கை துணைவர் என்பது இளைஞர்களுக்கு தெரியக்கூடிய நிலைமை, நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவங்களுக்கு அந்த 2 நாட்களும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டம்னு இப்போ சொல்லிட மாட்டேன். இன்னொரு 3-4 மாத காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் குருவின் பார்வை, அடுத்து ஆட்சி, அடுத்து குருவின் வீடு, உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைய போறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத வாரத்தின் கடைசியாகிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் சந்திராஷ்டம அமைப்புகள் இருக்கக்கூடிய சற்று ஒரு மாதிரியான சுமாரான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 5, 6, 7 என்கின்ற இடத்துல இருக்கிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய யோகமான அமைப்பு. எதிர்ப்புகள் அடங்கி வலுவிழந்து இருக்குமா என்பதும் இந்த வாரம் கண்டிப்பாக தெரியக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் குருவின் பார்வையில் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலத்துல கவலைகள்ல இருந்து கொண்டிருந்த வருமானம் சரியாக இல்லையே, அதை விட முக்கியமாக உழைப்பதற்கேற்ற ஊதியம் இல்லையே, சம்பள உயர்வு கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, இந்த மாதிரியான எண்ணங்கள், வேலைக்கு போகிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டியூட்டி நைட் டியூட்டியாக போடுறாங்க அல்லது அது போடுறாங்க இது போடுறாங்கன்றத வேலை அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வேலை சார்ந்த, அலுவலக பணி சார்ந்த, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த பலன் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் நடக்கும். சிலருக்கு எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம், 50 வயசுக்கு கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் அடைக்க முடியுமா, அடைக்க முடியாதா, வருமானம் வருமா வராதான்றதுல கொஞ்சம் தெளிவுகள் வருகும். மாதமான இதுதான் வருமானம்ன்றது இனிமே ரிஷபராசிக்காரர்களுக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. குடும்பத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தவர்கள், செக் ரிட்டன் கேஸு மற்றும் இந்த கிரெடிட் கார்டு அமைப்புகளில் கட்ட முடியாமல் இருக்கிறேன், மந்த்லி டியூ, வண்டி டியூ, வீட்டு டியூ கட்ட முடியாமல் கொஞ்சம் வருமான குறைவுகள் இருக்கின்றன என்பது மாதிரியான ஒரு சோதனையான மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் வந்துடாதுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மாதிரியான நல்ல வாரமாகவே, சந்திராஷ்டமம் இல்லாத யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக தெரியும். கணவர் பேர்லையும், குழந்தைகள் பேர்லையும் அல்லது காதல் சார்ந்த விஷயங்கள்ல மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது இந்த வாரம் முழுவதும். ராசிநாதன் புதன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. வருஷத்துல ஒரு 20-25 நாள் தான் அவர் உச்சமாவார். ஆக எதையும் போல்டாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இருந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நிலையில எதிர்காலம் எப்படி இருக்கும், எதை வைத்து இயங்கும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அம்மா மேல கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தவங்க அம்மாவுடைய
ஒரு உதவி கிடைக்காமல் இருந்தவர்கள் அல்லது அம்மாவுடைய அனுமதி கிடைக்காமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே தாயின் மீது ஒரு பாசம் வரக்கூடிய அமைப்பு, தாயினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லாத அமைப்பு, அம்மா உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்புல அந்த வாரத்தில் கண்டிப்பாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய முதல் 2 நாட்களிலேயே கண்டிப்பாக நடக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 2 நாட்கள்லையும் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. வெள்ளிக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு சந்திரன் 6ஆம் இடத்திற்கு போய்விடுகிறார். சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு, ஒரு நிம்மதியான இதுதான் நிச்சயமான அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகள்ல கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், இனிமே கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் வரும் என்கின்ற மாதிரியான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ராசியிலேயே குரு பகவான் வலுத்து இருந்து ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிதாக சோதனைகள் எதுவும் வந்துவிடாத அமைப்புகள் இப்போது இருக்கு. வேலை தொழில் அமைப்புகளையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. சிலருக்கு மட்டும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது கூட வார கடைசியில சரியாக போகின்ற ஒரு நல்ல வாரமாகத்தான் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் மிதுனத்தினர் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பம் 2 நாள் கொஞ்சம் மனக்கலக்கமா இருக்கும். ராசிநாதன் அமாவாசை சந்திரன் ஆகிறதோட சேர்த்து சனியின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆக எப்போதெல்லாம் உங்களுக்கு ராசிநாதன் அமாவாசை அமைப்புகளில் இருக்கிறாரோ, சனி செவ்வாயுடைய தொடர்புகளில் வருகிறாரோ ஒரே நேரத்தில், அப்போல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க. இது வார ஆரம்பத்திலேயே இருக்கு. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் அமாவாசை அமைப்புல இருப்பார். கூடவே சனியின் பார்வையில் இருப்பார். அம்மாவை பற்றிய கவலைகள், உங்களுடைய மனதே நல்லா இல்லாத அமைப்புகள், மனக்கலக்கம், இதை செய்ய முடியுமா, அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மாணவர்களுக்கு படிக்க முடியுமா, வேலை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு இதை சமாளிப்போமா அதை சமாளிப்போமா, வியாபாரம் தொழில் இந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கடனை வாங்க முடியுமா கொடுக்க முடியுமா, இதை செஞ்சிட முடியுமா அதை செஞ்சிட முடியுமான்ற முடியுமா முடியாதா என்கின்ற கவலைகள் முதல் 2 நாட்களுக்கு இருந்தாலும் கூட அதற்கு பிறகு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு சந்திரன் மாறி குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் வருவது. சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் 2மே கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுதாக இருக்கின்ற காரணத்தினால் வாரத்தின் முதல் 2 நாட்கள் வரக்கூடிய மனக்கலக்கம், தயக்கம், ஒரு மாதிரியான உணர்வுகள் எல்லாமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தீர்ந்து அருமையான நல்ல அமைப்புகள் உண்டுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல, அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல என்னென்ன விஷயங்கள்ல இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வேலையில் நல்லா இல்லை, வீட்டில் உறவுகள் நல்லா இல்லை, கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே கொஞ்சம் மன அழுத்தமாக போகிறது என்கின்ற அமைப்பில் எதில் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்களோ அதில் எல்லாமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படியே அது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட அவர் 5ஆம் இடத்துல வளர்வரை சந்திரனாகத்தான் இருக்கிறாரு. பெரிய சோதனைகள் வராது. ஆக இயல்பாக ஒரு கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.